ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்த செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, சரியான புரிதல் தவறான புரிதல் என்று எதுவும் இல்லை. உங்களுக்கு வேண்டும் என்றால் சரியான புரிதல், உங்களுக்கு வேணாம் என்றால் தவறான புரிதல். நம்மளோட சாதாரண நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒருத்தர் கூட நம்ம அன்பாக பழகவும் வைப்போம். அப்போ அவங்க பண்ணுற நல்லது, அவங்க பண்ணுறது கெட்டது எல்லாமே நமக்கு சரியாக தான் தோணும். அதுவே அவங்கக்கிட்ட நமக்கு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அவங்க நமக்கு சரியாக எது பண்ணாலுமே அது நமக்கு தப்பாக தான் தெரியும். ஸோ எதையுமே அளவோடு எடுத்துக்குவோம் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா தாயே, நான் சின்ன வயசுலேருந்து என் மாமன் ஒருத்த மேலே தான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். என் மாமாவுக்கு எனக்கும் தான் கல்யாணம் ஆகும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். கடைசியில் என் மாமா மனசில் நான் இல்லைன்னு தெரிஞ்ச உடனேயுமே நான் நொறுங்கி போயிட்டேன். ஆனாலும் என் மாமா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவருக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. என் மனசுல இப்போ வரைக்கும் என் மாமா இருந்துட்டு தான் இருக்காரு. அவர் நல்லா இருக்கணும். அம்மா தாயே ஈஸ்வரி, உங்ககிட்ட நான் என்ன கேட்குறது? என் 2 பிள்ளைங்களும் எப்படியாவது கரை சேர்த்துறணும், நல்ல குடும்பமாக இருக்கணும். அதுங்க 2 கீரியும் பாவமாக இங்கே அடிச்சுக்கிட்டு கிடக்குங்க. ஆனால் போகிற வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல பேர் வாங்கி நல்லா இருக்கணும். என் புருஷன் வேலைக்கு போகிறாரு, அவர் நல்லபடியாக போயிட்டு வரணும். அவருக்கு நீதாம்மா பாதுகாப்பாக இருக்கணும். என் குடும்பத்துக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்கறதா இருந்தால் எனக்கு கொடு, எனக்கு ஏதாவது நல்லது கொடுக்குறீன்னா என் குடும்பத்துக்கு கொடு. இவங்களை நீ தான் நல்லபடியாக வச்சுக்கணும் சாமி. ஏண்டி சாமியை நல்லா கண்ணை மூடி கும்பிடுறி, என்னடி கொட்டை கொட்டை அங்கங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கவ? ஐயோ, கோயிலுக்கு வந்தாலும் எங்கள் அம்மா ஆரம்பிச்சிடும். திருநீர் சாமி நல்லா வேண்டிக்கிட்டு திருநீர் போடுங்க சாமி. 2 சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குதுங்க. இதுங்க கிட்ட கத்தி கத்தி கத்தியே எனக்கு ஏதாவது ஆயிடும் போல இருக்குது. தயவு செஞ்சு இவளுங்க 2 பேரும் நல்ல பொறுப்பாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு திருநீரை வச்சு விடுங்க. கவலையே படாதீங்க, நல்லா இருப்பாங்க சாமி. அப்படியே எங்கள் அம்மாவுக்கு வேண்டிக்கங்க சாமி. வாயை திறந்தா போதும் வாழு 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 வாழுன்னு கத்தியே சலிக்குது. அந்த கத்துறதை கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு திருநீரை போடுங்க. அழுதகிலா வீட்டுக்கு வாங்க இருக்கு உங்களுக்கு. இந்தாங்கம்மா, தட்டை வாங்கிக்கோங்க. சரி வரோங்க சாமி. போயிட்டு வாங்கம்மா. அப்பாடா, ஒரு வழியா சமையல் வேலை முடிஞ்சுது. அப்பா பாப்பா அப்பா, சரியான வெக்கையா இருக்கே. இன்னைக்கு மழை வரும்னு நினைக்கிறேன். அப்பா சரியான குளுக்கமா இருக்கு. காலையில தான் குளிச்சுட்டு அடுப்படிக்கு போனா மறுபடியும் வேர்த்து விறுவிறுக்க ஆகிப்போச்சு. இனி மறுபடியும் தண்ணி ஊத்துனா தான் உடம்பு கொஞ்சம் எரிச்சல் இல்லாம இருக்கும். என்ன மருமாவை பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்கா? மருமாவிலே அத்தை சொல்லுங்க அத்தை. என்ன அத்தா, என்ன ஆச்சு? என்ன அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கவ? இல்ல அத்தை, சும்மா அப்படியே உட்காந்துருக்கேன். என்னைக்கு நல்லா சிரிச்சு கலகலன்னு பேசிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்ப. இன்னைக்கு வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு உண்மனே இருக்கிற. பூ கொண்டு வந்தேன், தலை நிறைய பூவை பின்னி வைக்க வேண்டியதானம்மா. வச்சுக்கிறேன் அத்தை. என்ன உன் முகம் ஒன்றும் சரியில்லையே, என்னம்மா? என்னன்னு எதுனாலும் சொல்லு. இல்லை அத்தை, சும்மாதான். இங்கே பாரு, எனக்கு என்ன தெரியாத உன்னை பற்றி? ஏதோ இருக்கு. என்ன நாங்கள் ஊருக்கு போன நேரத்தில் அவன் எதுவும் திட்டினானா உன்னைய? இல்லை அத்தை, அவர் எதுக்கு என்னை திட்ட போகிறாரு? அதுவும் இல்லாமல் நான் வேலை செய்கிற நேரம், அவர் வேலை செய்கிற நேரம் அப்படின்னு ஆளாளுக்கு வேலை செய்யவே நேரம் சரியாக போயிடுது. இதில் எங்கே என்னை திட்டுறதுக்கு நேரம் இருக்கும்? சமைக்கிறதா இருந்தாலும் ஆளுக்கு ஒருத்தர் சமைப்போம். அப்படி சமைக்கிறதுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா கடையில் எதுவும் வாங்கிட்டு வந்துடுவார். அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு என்னை திட்ட போறாரு? அப்புறம் ஏன் உம்முன்னு இருக்க? இல்லத்த, இன்னமும் அவரோட மனசுல பூமாரி இருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கத்த. என்னம்மா சொல்ற? இல்லத்த, நாங்களும் போகாத கோவில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, எல்லாமே போய் பார்த்தாச்சு. ஒரு நல்லதுமே நடக்கல. மனசு வெறுத்து போச்சத்த. இப்பெல்லாம் கோயில் குளம் போறதுக்கே மனசுக்கு துளி கூட விருப்பமே இல்லை. ஏதோ பாவம் பண்ணிட்டோம் போல இருக்கு. அதான் நமக்கு மட்டும் இப்படி குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்குன்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு மாதிரி அழுகையா இருக்கத்த. வெளியே யார்கிட்டையும் நான் சொல்லலதான், ஆனா என் மனசுக்குள்ள அம்புட்டு ஒரு கஷ்டம் இருக்கு. இன்னைக்கு அவர் வாயால சொல்லும் போதுதான்
நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கோமேன்னு தோணுது அத்தை. என்னம்மா? இல்ல அத்தை, இந்த உலகத்துக்கு வராத குழந்தைய போய் நம்ம தவம் இருந்து வர வைக்க எம்பிட்டோ செலவு பண்றோம், என்னென்னமோ பண்றோம். ஆனா இந்த உலகத்துக்கு வந்த பூமாரிய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இன்னும் இருந்திருக்கேன் இத்தனை நாளா. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. அதுவும் இல்லாம அந்த பொண்ணுக்கு தேவையான எதையுமே நம்ம செய்யல. எதையும் நம்ம செய்யணும்னு நினைச்சா கூட உங்க அம்மா நம்மள விடல. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு நம்ம பண்ணிட்டோமே பாவம், அதுதான் நமக்கு இப்படி இருக்கோன்னு நினைச்சு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கத்த. நீங்க ரெண்டு பேரும் என்ன வேணும்னு அவளுக்கு எதுவும் செய்யாம இருந்தீங்க. அந்த ராட்சசி தான் பிள்ளைய கண்ணுலயே காட்ட விட மாட்டேங்கிறாளே. ஊர்ல நம்ம என்ன யாருக்கு எதுவும் செய்ய மாட்டோம் வைக்க மாட்டான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த தங்க குட்டியை கொண்டு வந்து வச்சிருந்தா அவளுக்கு தானே இப்பட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம் வச்சிருக்கோம். கண்ணுல காண்ட விடாமலாம் அடிச்சு துரத்துறா. அப்படி இருக்கும்போது உங்க ரெண்டு பேரும் நொந்து என்னம்மா பண்ண போறீங்க? இல்லத்த, அவர் சொல்ற மாதிரி பூமாரியை கூட்டிட்டு வந்து வீட்டில் வைக்கணும்னு தோணுது அத்தை. குடும்பத்துல கஷ்டம்னு சொல்லி தாலியை கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு குடும்பத்துல கஷ்டப்படுவாங்க. அந்த பிள்ளையும் அதுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கும். இங்க அவரும் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, நானும் 75,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். இங்க என்ன குறை இருக்கு? எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. நகை இருக்கு, பணம் இருக்கு, சொந்த வீடு இருக்கு, வண்டி வாகனம்னு எல்லாமே இருக்கு. அங்க அந்த பிள்ளைய எதுவுமே இல்லாம கஷ்டப்படணும். மறுபடியும் ஏதாவது பேசி ஊரார்கிட்ட பேசி நம்ம பிள்ளைய கூட்டிட்டு வர்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் மாத்த. இது எனக்காக மட்டும் சொல்லல அத்தை, உங்க பையனுக்காகவும் தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் அவர் அந்த குழந்தைய நினைச்சு கண்ணீர் வடிக்காத நாளே இருந்ததில்ல அத்தை. எப்படி இருக்காளோ அவ, எப்படி இருக்காளோ அவனு கண்ணீர் சிந்துவாரு. இப்பெல்லாம் என் மனசு வருத்தப்படும்னு சொல்லியே அவர் அதை பத்தி யோசிக்கிறதும் இல்லை, அதை பத்தி என்கிட்ட சொல்றதும் இல்லை. ஆனா அவர் பாத்ரூம்ல போய் ஃபீல் பண்றாருன்றது எனக்கு நல்லா தெரியுது அத்தை. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அத்தை. சரிம்மா, நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். நம்ம வீட்டு பேத்திய கூட்டிட்டு வரத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேம்மா, நான் ஏற்பாடு பண்ணுறேன். அந்த ராட்சசி என்ன பண்ணாலும் சரி, இத்தனை நாள் வரைக்கும் தானே சின்ன பிள்ளைன்னு விட மாட்டேன்ட்டு இருந்தாங்க. இப்போ என்ன, நான் ஏற்பாடு பண்ணுறேன். அப்பயே இந்த மாதிரி தொகுப்பு வீடு கொடுக்குறேன் நான் இங்கே. இந்நேரத்துக்கு பேரை சொல்லி வாங்கியிருந்தா இன்னைக்கு இப்படிப்பட்ட வீட்டில் இருந்திருக்கலாம். நான் பணக்காரின்னு சொல்லி என்கிட்ட அம்புட்டு சவரம் இருக்குது, அம்புட்டு நகை நட்டு இருக்குது, உன் வீடு எனக்கு வேணாயான்னு சொல்லி அந்த தலைவர்கிட்ட அந்த பேச்சு பேசிவிட்டேன். இப்போ பாரு, எப்படி இருந்த குடிசை வீடெல்லாம் இன்னைக்கு எப்படியாப்பட்ட வீடாக இருக்குது. பார்க்கவே அம்புட்டு ஆசையாக இருக்குது. நம்ம நேரக்கிறோம், நமக்கு எப்படி பாரு. ரகுனே என்னடா இது? என்ன ஆள் இல்லாத திருநாள இது எதுக்கு நம்ம வீடு தேடி வந்திருக்குன்னு தெரியலையா? என்னண்ணே வேலையா இருக்கீங்களோ? வேலைலாம் ஒன்றும் இல்லை, ரெசிட்டு தான். நீ என்னம்மா இந்த பக்கம்? அண்ணே, வந்த தங்கச்சியை வான்னு கூட கூப்பிட மாட்டீங்களா? என்ன இந்த பக்கம்ன்றீங்க? என்னண்ணே பழசெல்லாம் நினச்சி பார்த்து கோவப்படுறீங்களோ? அதெல்லாம் நான் மறந்துட்டேனே, நீங்களும் அதெல்லாம் மறந்துடுங்கண்ணே. எத்தனை காலத்துக்கு தான் பழசையே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க? சரிம்மா, என்ன வேணும்? அண்ணே, நான் ஒரு கடை வைக்க போகிறேனே, ஒரு இட்லி கடை ஒன்று ஆரம்பிக்கலான்னு. குடிசை போடணும். நான் வேறு யார்கிட்டயாவது சொல்லி போடலாம் வைக்கலாம். ஆனால் நம்ம ஊருக்காரர் நீங்கள், நமக்குன்னா கொஞ்சம் தெளிவாக போட்டு தருவீங்க. அதனால தான் உங்களை கேட்கலான்னு வந்தேன். ஒரு குடிசை ஒன்று போடணும், கொஞ்சம் போட்டு தரீங்களாண்ணே? கடை வைக்க போறியாமா? ஆமாண்ணே, வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காட்டிலையும் பெருசாக வேலை வெட்டி ஒன்றும் இல்லை. எத்தனை காலத்துக்கு தானே நம்மளும் இந்த ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்கிறது? ஆட்டோ ஓட்டினாலும் 6 மாதம் கழிச்சு தான் வருமானம். அதை வச்சு என்னென்ன பண்ண முடியும்? ஒரு மாதத்துக்கு வந்துட்டு 6 மாதத்துக்கு பட்னியாக கிடக்கிறதா இருக்குது. இதுலேயும் பிள்ளையும் வேற வளர்க்கணும். பிள்ளையும் பெரிய மனுஷி ஆயிட்டானா அப்புறம் ரொம்ப சிரமமாக போயிடும். அதான் இருக்கும்போதே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும்ல. அதான் ஒரு கடை ஒன்று வைக்கலான் இருக்கேன். சரி, எங்க கடை போடணும்? நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லண்ணே, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஏத்தாப்புல போடணுண்ணே. பஸ் ஸ்டாண்டு கிட்டியா? அங்க ஏற்கனவே அந்த தள்ளுவண்டி கடை வேற போட்டிருக்கே அமுதாப்புல. ஆமாண்ணே, அவங்க போட்டிருக்காங்க தான். இருந்தாலும் நாங்களும் இங்கிட்டு போடலான் இருக்கோண்ணே. அவங்களுக்கு என்ன, அவங்க மட்டும் போடணும்னு என்ன குத்தகைக்கா எழுதி விட்டுருக்காக. யார் வேணா போடலாம் வைக்கலாம், நம்ம எல்லாத்துக்குமே பொதுவானது தானே. அம்மா, என்ன இருந்து
ஒருத்தருக்கா போட்டிருக்க இடத்துல போய் நம்ம அட்டை போட்டோம்னா நாளை பின்ன எதுவும் சலுப்பு சங்கடம் மாதிரியாதா? என்னண்ணே ஆக போகுது பாப்பா? நம்மளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கோம். எத்தனை காலத்துக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே கிடக்கிறது? நானும் புள்ள குட்டிக்காரி இல்லைண்ணே. நானும் என் பிள்ளைய பார்க்க வேணாமா? எனக்கு புருஷன் தயவும் இல்லை, பெத்தவங்க தயவும் இல்லை, ஏன் கூட பிறந்த தயவு யாரும் இல்லாமல் நானே கையை ஊனி நானே எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு தெரியாத ஒன்றா? இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தொகுப்பு வீடு இருக்குது. எனக்கு என்ன அப்படியே இருக்குது? இந்த இருக்கிற வீடு என்னைக்கு காத்தடிச்சு என்னைக்கு புட்டுக்கிட்டு போகும்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு பொழப்பு பொழைச்சிக்கிட்டு இருக்கேனே. அதனால தான் ஒரு இட்லி கடை ஒன்று போட்டுருவோன்ட்டு தான் அதுவும் வந்து உங்ககிட்ட கேட்குறேன். கொஞ்சம் போட்டு விடுங்கண்ணே. சரி, என்னன்னு பார்த்து வரேன். எப்ப போடணும்? இப்பயே கையோட வந்தீங்கன்னா கூட போட்டு விட்டு வந்துடலாம் தான். பொருள் எல்லாம் வாங்கியிருக்கா? இல்லைண்ணே, என்னென்ன பொருள் வேணும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வந்தால் தான் நீங்கள் பார்த்து எல்லாம் வாங்க முடியும் வைக்க முடியும். அதான் உங்களை கையோட கூட்டிகிட்டு போவேன்னு வந்தேன். ஓ அப்படியா? சரி, இரு வாரேன். சட்டையை மாட்டி விட்டு வாரேன். வாங்கண்ணே வாங்க. அப்பா காலே வலிக்குது போ, நடந்து நடந்து நடந்து. கடை மட்டும் நல்லா பிக்கப் ஆயிடுச்சுன்னா ஒரு வண்டியை வாங்கிடணும் சாமி. நடந்தே போக முடியல, வர முடியல. வீடெல்லாம் பாரு சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு வீடு நல்லா செடி வச்சு நல்லா இருக்கா இங்கே. என்னம்மா போவோமா? வாங்கண்ணே போவோம். இருமா, வீட்டை பூட்டிட்டு வந்துடுறேன். ஏன் வழியே காலையா? வெளியே போயிருக்காமா, வருவா. அண்ணே அடடே, வாமா வா. இவன் இங்கே ஒன்றிட்டு இருக்கா? அண்ணே, இது சரி பண்ணணும், அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். மாடி, இப்போ நான் வெளியே போறேம்மா. வரத்துக்கு ராத்திரி ஆயிடும். வீட்லயே வச்சிரு. வீட்டை வேற பூட்டிவிட்டேன். நான் சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன். அண்ணே, இது என்னோடது இல்லைண்ணே, என்னோடதான் இருந்தேன். எப்போ வேணாலும் கொடுங்கன்ட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன். இது எங்கள் அண்ணியோடதுண்ணே, அமுதா அண்ணியோடது. கடைக்குன்னு வாங்கினது. கடையில் அந்த இது ரிப்பேர் ஆகி போச்சு. அதனால் அரவப்பட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்போமேன்னு பார்த்தேன். அடடா, அப்படியா? இப்போதைக்கு நான் வேற அங்க பந்தல் போட வேற போகணுமா? இப்போதைக்கு வர முடியாது. நான் சாயங்காலம் வந்து கண்டிப்பா வாங்கி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள முடிச்சு கொடுத்துறேன். சரியா? சரிங்கண்ணே, சரி முடிச்சு கொடுங்க. தப்பா எடுத்துக்காதம்மா, கொஞ்சம் பந்தல் போட வேண்டியது இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். இருக்கட்டும்ண்ணே இருக்கட்டும்ண்ணே, இதில் என்னண்ணே இருக்கு? பந்தல் போடுறாங்களா? யாருக்கு? இந்த உமாளுக்கா? என்ன விசேஷம்னு தெரியலையே, பந்தல் போடுறாங்கன்றாங்க. எம்மாடி, நீ கையில் வச்சிருக்க சேலையே நல்லா தான் இருக்கு. அட என்னங்க கலர் அது? ஏதோ பஞ்சு மிட்டாய் கலராட்டம் இருக்குது. இதை கட்டிக்கிட்டு போனா என்ன பஞ்சு மிட்டாய்னு சொல்ல மாட்டாங்க. வேற ஏதாவது சேலையை பாருமா. கை கிட்ட இருக்க ப்ளூ கலர் கூட நல்லா தான் இருக்கு. அட என்னங்க நீங்க பேசுறீங்க? யாருங்க இப்பெல்லாம் இந்த ப்ளூ கலர் எல்லாம் கட்டுறா? எல்லாரும் மெரூன் கலர்ல தங்க ஜரிகை மாதிரி வச்சு அப்படித்தானே எல்லாரும் இப்ப கட்டுறாங்க. அதானே இப்ப ட்ரெண்ட் ஆட்டம் இருக்குது. ஆமாங்க ஆமாங்க, அதுவும் சரிதான். சரி, 2 பேரும் அமைதியா இருங்க. ஆனந்திக்கு என்ன பிடிக்குதோ அதுவே எடுக்கட்டும். ஆனந்தி, உனக்கு என்ன பிடிக்குதோ அதையே எடு. ஆனந்தி அத்தை, அப்படியே உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதையும் நீங்க எடுங்க. எனக்கு என்னப்பா, எனக்கு வீட்டுல சேலை கிடக்குது. ஆனந்தி கல்யாண பொண்ணு, அவளுக்கு பிடிச்சத அவ எடுத்துக்கிட்டோம். ஐயோ அத்தை, உங்களுக்கும் தான் எடுத்துக்கணும், நீங்களும் எடுத்துக்கோங்க. யாத்தாலும் அத்தையும் வந்து உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு ஒன்று செய்ய முடியல, அவங்களுக்கு செய்யறதுக்கு பாரு. அதை எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க. அண்ணி பாத்தீங்களா? நம்ம 2 பேர்த்தையும் ஒரு சேலை எடுத்துக்கங்கன்னு சொல்றதுக்கு வாய் வரல. அவங்க 2 பேர்த்தையும் எடுத்துக்கங்கன்றத. அண்ணி கம்முன்னு இருங்க அண்ணி. நம்ம பாட்டுக்கு வந்து ஏதாவது ஒன்று சொல்ல போய் நாளை பின்ன ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சுன்னு வைங்க, நம்மளாலன்னு வந்துடும். கம்முன்னு இருங்க. இல்ல இப்ப நான் கல்யாணமே ஆகல. அத்தை நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்றேன். ஏன் நம்மளுக்கு சொன்னா என்ன முத்தா குட்டி போயிரும்? இல்ல நம்ம எடுத்தோம்னா பிள்ளை ஏத்தி விட்டுருவோமா? அப்ப கூட என் புருஷன் தங்கச்சிக்கும் தேவையானதை எடுத்துக்க, உனக்கும் தேவையானதை எடுத்துக்கன்னு காசை கொடுத்து தான் அனுப்புனாரு. ஏன் அவன் காசுல தான் நம்ம என்ன எடுத்துக்க போறோமா? எப்படி இருக்கான்னு பாருங்க. இவனையெல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கி என்னத்துக்கு? அந்த கத்திரி புழு கலரு நல்லா இருக்கு, அதை வேணா நான் எடுத்துக்கிறேன். அம்மா என்னம்மா அது நல்லாவே இல்லை. இந்தா மாங்காய் பிஞ்சு கலர் நல்லா இருக்கு, அதை எடுத்துக்கோ. அதான் உன் நேரத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்திருக்கவளும் பாருங்க, அம்மா அதை எடுத்துக்கோங்க, இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்காது அப்படின்றா. ஏன் இங்கே உட்காந்துருக்கவள தெரியாது? பிள்ளைங்களாம் நல்லா விவரமாக தான் இருக்குதுங்க. இந்த பயலுக்கு தான் மழுங்கைகளா இருக்கானுங்க. அவளுக்கு வீட்டுக்கு தேவையானது எதை பார்த்து கரெக்டாக வாங்குறாங்க. இவனுங்க இருக்கானுங்க பாருங்க,
என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். கேட்டிங்களா நீங்க? இந்த கன்றாவியெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. இந்த இதுக்கெல்லாம் தான் உங்க அண்ணன் பாட்டுக்கு நான் வரல, எனக்கு வேலை இருக்குன்னு காலையிலே ஓடிட்டார் போல இருக்கு. சமந்தி, உங்களுக்கு தேவையானது எடுங்க சமந்தி. ஆமா, பாத்தீங்களா, இவளுக்கு சொல்லி தான் நம்ம எடுக்கணுமா. நம்ம பிள்ளைங்க வாயிலிருந்து வருது அது. அம்மா அத்தை 2 பேரும் சேலை எடுத்துக்கோங்க. வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு புதுசா எடுத்ததே என்ன அப்படியே கிடக்குது. அதையே என்ன கட்டி முடிக்க முடியாம இருக்குது. நீங்க பார்த்து எடுங்க. அண்ணி இன்ன வரைக்கும் அவன் சொல்லலை நீங்கள் சொன்னால் எப்படி சொல்கிறீங்க? இங்க பாருங்க, நீ சும்மா கடமைக்கெல்லாம் என்கிட்ட சொன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த கலர்ஸ் பிடிக்கலன்னா கூட சொல்லுங்க, இன்னும் நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்கு, அது எல்லாமே எடுத்து காட்டுறேன். ஆ சரிங்க. இந்த சாரீஸில் எவ்வளோ இங்கே இருக்கிறதெல்லாம்? இங்க இருக்கிறது எல்லாமே வந்து 10,000ல இருந்து 15,000க்குள்ளங்க. இன்னும் நான் எடுத்து போடுற சாரீஸ்ல எவ்வளவு ரேட் வேணுமோ அது அவ்வளவுக்கு சொல்லுங்க. நம்ம கிட்ட 500 ரூபாயில இருந்து 40,000 50,000 வரைக்குமே சாரீஸ் இருக்கு. ஆத்தாடியாத்தா, அம்புட்டு விலைக்கு சேலை எடுத்தா அப்புறம் போக வேண்டித்தான். அடடே, நம்ம ஊருக்காரவங்க என்னங்க நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, வீட்லயே இருக்கிறதுக்கு சலுப்பா இருக்கும். எங்கிட்டாவது போவோம் வரணும்னு தோணும். வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போனா செலவு தான். அதான் சரி கோயில் குளத்துக்குன்னு வந்தா கொஞ்சம் சாமியை கும்பிட்ட மாதிரியும் இருக்கும், அப்படியே நிம்மதியாக வந்து உக்காந்து இருந்து போன மாதிரி இருக்கும். இல்லைன்னா வெளியே எங்கேயும் போனோம்னா கூட செலவாகி போச்சுன்னா ஐயோ செலவாயிடுச்சேன்னு ஒரு பக்கம் மனசு உறுத்தலாக இருக்கும். ஐயோ வீட்டில் இருந்தால் கம்முன்னு இந்த படம் மிச்சமாக இருக்கும்னு தோணும். கோயிலுக்கு வந்தால் அந்த எந்த இதுவும் இல்லை பார்த்தீங்களா, அதான் அப்படியே இருந்துட்டு போகலான்னு வந்தோம். என்ன நீங்களாம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க? வீட்டில் பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு, வீட்லேயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னு வச்சுங்க. சரி வீட்லேயே என்ன பண்ணுறது, இந்த கோயில் குளத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வருமா, இல்லாமல் எனக்கும் லீவா, சரி இந்த நேரத்தில் போனால் தான் உண்டு, இல்லைன்னா எங்கிட்டும் போக முடியாது. அதான் எல்லாரும் ஒன்றா வந்துட்டோம். உட்காருங்க. ஏமா போகுமா வீட்டுக்கு? கோயிலுக்குன்னு வந்தால் உட்கார விட மாட்டாளுங்க, அப்படியே சுடுதண்ணியை காலில் ஊற்றிக்கிட்டே வருவாளுங்க. போவோம்னு. எம்மாடி, கோயிலுக்கெல்லாம் வந்தா கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு தான் போகணும், உடனே போகக்கூடாது. உட்காருங்கம்மா. வீட்டில் போய் ஆடணும்ல, ஆளுக்கு டிவியை போட்டுக்கிட்டு வாழ்னு கத்திக்கிட்டு சண்டையுமா போட்டுக்கிட்டு இருப்பாளுங்க. எங்கேயும் வந்தால் இருக்க மாட்டாளுங்க. வீட்டுக்கு போகணும். இதுக்கோசரமே இவளுகளெல்லாம் வீட்டில் விட்டு தான் நான் வர்றது. எங்க வீட்டு பெரிய பையனும் அப்படிதான். எங்க போனாலும் காலில் வெந்நீரை கொட்டின மாதிரி தான் போவோம்னு பறப்பான். வாடா கோவிலுக்குன்னு சொன்னதுக்கு வரவே மாட்டேன்ட்டான். இவளுக மட்டும் என்ன சாமானியமான ஆளுகளா? கிளம்ப கடினா கிளம்ப மாட்டாளுங்க. இதுவே படத்துக்கு போகணும் இல்லை வெளியே கிட்ட ஊர் சுத்த போகணுன்னா ஆளுக்கு முன்னே கிளம்பி இருப்பாளுங்க. கோயிலுக்கு போகிறதுனால பயம். ஆமாங்க. ஏங்க உட்கார மாட்டீங்களா? உட்காருங்க. தம்பி எங்கே வேலை பார்க்குறாப்படி? பசங்க 2 பேருமே பேங்க்ல தாங்க வேலை செய்கிறாங்க. பெரியவன் மேனேஜர் ஆக போகிறான் கொஞ்ச நாளில். இந்த இவன் சின்னவன் இப்போ தான் கொஞ்சம் ஜூனியராக ஜாயின் பண்ணியிருக்கான். போக அடுத்து ப்ரொமோஷன் கிடைக்கும். பரவாயில்லைங்க. நல்ல வேலை தான். உங்கள் பிள்ளைங்க? இவங்க வந்து எதுக்கோ போகிறாளுங்க. ஏண்டி எதுக்குடி போகிறீங்க? டொலிக்காலரா? மான மரியாதையை வாங்குது எங்கள் அம்மா. ஏண்டி என்னடி அது வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குதுல்ல? இது டொலிகாலர்ல டெலிகாலர். ஆமா அந்த எலிகாலர். ஐயோ அசிங்கப்படுத்து எங்க அம்மா. நமக்கெல்லாம் என்ன வேலை ஏதுன்னுலாம் தெரியாதுங்க. நாமெல்லாம் வந்து பட்டறைக்கு போறோமா, அங்க பாவு பணைக்கும் இந்த வேலை அதெல்லாம் இருக்கும். நம்ம தறி ஓட்டுறோம் தார் போடுறோம், அந்த வேலை தான் நமக்கு தெரிஞ்சது. இவளுகளை சொல்றதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே புரியாது. எப்படியோ கஷ்டப்பட்டு தடுமாறி எப்படியோ எல்லாத்தையும் படிக்க வச்சுவிட்டான். சரிங்க. பிள்ளைங்களுக்குலாம் எப்படி சம்பளம்? அவ பெரியவ 25, அப்புறம் செல்வி 25, இந்த சின்னவ 20,000 அப்படி வாங்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க. வேலை வெட்டிக்குன்னு ஒன்றும் போகாமல் வீட்டில் இருந்தால் தான் கஷ்டம். அதுங்க கையில் ஒரு 10 சம்பாதிக்குதுங்களே, அதுவே பெரிய விஷயம்தான். ஆமாங்க, நம்ம தான் கூலி வேலை பார்த்து அம்பிட்டு கஷ்டப்பட்டோம். அதுங்க நல்லா இருந்தால் அது போதும். அதனால தான் நாங்கள் அப்படியே விட்டாச்சு. சரி என்னமோ ஒன்று, தூரத்துக்கு போனால் நிறைய சம்பளத்துக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. நாங்கள் தான் அனுப்ப மாட்டோன்ட்டோம். ஐயோ தூரத்துக்கெல்லாம் வேணாம், எங்கிட்டு போனாலும் வீட்டுக்கு வர மாதிரி வேலையாக இருந்தால் பரவாயில்ல, இந்த தூரத்துக்கு போய் தங்கி வளைச்சதுல நமக்கு பிடிக்காது அப்படின்னு கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். நாங்களும் அப்படிதாங்க. பெங்களூர்ல இவனுக்கு வேலையெல்லாம் வந்துச்சு, நாங்கள் தான் அனுப்ப மாட்டோன்ட்டோம். இருக்கிற காலம் கொஞ்ச காலம், அதுக்கு எல்லாம் ஒன்று மணி ஒரே இதாக இருந்துட்டு போயிடணும். தூரத்துக்கு போனாலும் அங்கே சம்பாதிக்கிறது, இங்கே அங்கே செலவு போக மீதி வர்றது இங்கே இருக்கிறதுக்கு சரியாக தான் இருக்குன்ட்டு இங்கே இருக்க வச்சாச்சு. ஆமாம், உங்கள் சின்னவர் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு தராராம்ல?
பரவாயில்லைங்க. உங்களை மாதிரி எனக்கு 2 பசங்க இருந்தால் போதும். என் வீட்டில் 2 இருக்கு பாரு, ஒரு வேலையும் செய்யாதுங்க. 2க்கும் திங்கிறது, தூங்குறது, வாழு வாழு கத்துறது, சண்டை போடுறது, அதுதான் தெரியும் தவிர வேற எதுவும் தெரியாது. எம்மா போவோமா? ஆளை பார்த்துட்டா போதுமே, கழுவி கழுவி ஊத்துறதே இந்த அம்மாவுக்கு வேலை. நம்ம வீட்டில் அப்படி இல்லைங்க. பெரியவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான். சின்னவன் நமக்கு கை வேலை வாங்கி செய்ய வைக்கணும் எல்லாம் பண்ணுவான். அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டான். வேலை விட்டு வந்தாலும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா வந்து செஞ்சு கொடுப்பான். அப்படிதாங்க இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். எனக்கு 2 தண்டா இருக்கு பாருங்க, ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லை. எப்படிதான் போற வீட்டில் போய் என் மான மரியாதை காப்பாற்ற போறாளுன்னு தெரியல. அம்மா போவோமா? அடியே அம்மா பேச ஆரம்பிச்சிச்சுன்னு ஐயா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கோம். வாமானா கூட வராது. ஏம்மா அப்ப நீ வரியா இல்லையாம்மா? நாங்க கிளம்பட்டுமா? ஏண்டி பேசிக்கிட்டு இருக்கோம்ல பெரியவங்க, எதுக்கு இப்படி பரன்னு பறக்குறீங்க? எம்மா எல்லாம் பொண்ணா தானே போறோம், அப்புறம் ஏன்? இன்னும் 10 நிமிஷம் இங்கே உட்கார விட்டோம், எங்கள் அம்மா வண்டவாளம் மொத்தத்தையும் தண்டவாளத்தில் ஏற்றிடும். ஏம்மா போவோம்மா, மணி ஆயிடுச்சுமா. அப்பா போவோம், எந்திரிங்க.